அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் அறத்துப்பாலின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தலின் 7வது பாடல், அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இதுல நம்ம 2வது வரி பார்த்துட்டு நம்ம முதல் வரிக்கு வரலாம். சிவிகை அப்படின்னா பல்லக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்த்திருப்போம், சில பேர் பார்த்திருப்போம், சில பேர் கதைகள்ல படிச்சிருப்போம். 4 பேர் சேர்ந்து சுமந்துட்டு வருவாங்க. அதுல உள்ள ஒரு சாதுவோ சன்னியாசியோ யோகியோ மகான்களோ யாரோ உட்காந்துருப்பாங்க, இல்ல ராஜாவோ ராணியோ கூட உட்காந்துருப்பாங்க. அவங்கள சுமந்துட்டு வருவாங்க. இந்த சுமந்துட்டு வரும்போது, இந்த சுமந்துட்டு வராங்க இல்லையா அந்த 4 பேரு, இவங்க சுமந்துட்டு தான் வராங்க. ஜஸ்ட் அவங்க ஒரு கருவி தான். அதுக்காண்டி அந்த 4 பேருமே அந்த யோகியாவோ மகானவோ ரிஷியாவோ ராஜாவோ ராணியாவோ ஆயிட மாட்டாங்க. அதே மாதிரி அதை சுமந்துட்டு வருது இல்லையா பல்லக்கு, அந்த பல்லக்கும் அந்த யோகியாவோ ரிஷியாவோ முனிவராவோ சாதுவாவோ ராஜாவோ ராணியாவோ ஆக முடியாது. இதுல அதே மாதிரிதான் நம்மளுடைய உடலானது ஒரு கருவி. இதுல ஆன்மாவை இந்த கருவி சுமந்துட்டு வருது, சில செயல்பாடுகள் செய்யுது. இதுல பாத்தீங்கன்னா இந்த மேல உட்கார்ந்துருக்கிற முனிவர் யோகி என்ன பண்ணுவார்னா, அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு வருவாரு, ஒரு ஆனந்தமயமான நிலையில இருப்பாரு. ஆனா அவருக்கு துன்பம் அப்படிங்கிறது எந்த விஷயமும் அவருக்கு கிடையாது. அவர் நான் சுமக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன், நான் இந்த பல்லக்கில் வந்து கொண்டிருக்கேன் அப்படிங்கிற எந்த ஒரு இது இருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு ஜஸ்ட் உட்கார்ந்து அமர்ந்து அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. எந்த ஒரு விஷயத்தையும் அந்த பல்லக்காவோ அந்த கீழே சுமந்துட்டு வரவராவோ தன்னை நினைத்து கொள்ளவும் மாட்டார் இல்லையா. அவர் அவரா இருப்பார். இதே மாதிரிதான் இந்த ஆன்மாவானது இந்த உடலை சுமந்து கொண்டு வருகிறது. இந்த உடல் உறுப்புகள் மூலம் சில கருவிகள் செயல்படுகிறது. ஆன்மா ஆனந்தமயமான ஒண்ணது, அது அதுவாகத்தான் இருக்கிறது. இன்பமும் துன்பமும் இந்த உடலுக்கு தான். அதனால இப்ப வருவோம், அறத்தார் இதுவென வேண்டாம். அப்ப நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் இதுதான் செஞ்சது, இந்த உடல் தான் செய்யுது இல்லையா. அப்ப நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த இது வேண்டாம். செய்யக்கூடிய பரம்பொருள் உனக்குள்ள இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அதுதான் நீ. இந்த செய்யப்படக்கூடிய செயலோ இல்ல இந்த கருவியோ நீ ஆக மாட்டாய். இதன் வழியாக நீ செய்கிறாய். அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இடைனா என்னது? இடைப்பட்ட காலத்துக்கு, மரணத்துக்கும் ஜனனத்துக்கும் இடையே நம்மளை சுமந்து கொண்டு வரக்கூடிய ஜஸ்ட் இந்த உடல் மட்டும்தான். உடல்ங்கிறது ஒரு கருவி மட்டும்தான். எந்த இடத்துல இறங்கணுமோ அந்த சாது அந்த இடத்துல பல்லக்கை இறக்கி வச்சிடுவாங்க. அந்த 4 பேரும் அவங்களுடைய பணி முடிஞ்சு போச்சு. அதனால இந்த உடலானது நாம இல்ல, அந்த பல்லக்கு அப்படிங்கிறதும் நாம இல்லை, இந்த செயல்பாடுகளும் நாம இல்லை, இந்த செயலை மனம் உடலும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல, இயக்கமும் நான் அல்ல. இந்த இயக்குறதுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய கருவிகளா இருக்கக்கூடிய கை கால்கள், இந்த பாடி பார்ட்ஸ் இதுவும் நான் அல்ல. இந்த மனமும் நான் அல்ல, இந்த உடலும் நான் அல்ல. அதனால நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை உன்னோடு பொருத்தி கொள்ளாதே, இந்த கருவிகளோடு பொருத்தி கொள்ளாதே. நம்மை செய்விப்பவன் நம்முடைய இறை ஆற்றல். அப்ப இதுதான் செய்து இதுதான் பண்ணுது அப்படிங்கிற அந்த எண்ணம் உனக்கு வேண்டாம். அறத்தாறு இதுவென வேண்டாம். அறத்தை செய்யக்கூடிய வழிமுறைகளான இந்த கை கால்கள் வழியாக, நம்ம கண்கள் வழியாக, இது வாய்கள் வழியாக செய்கிறோம். இதுவே நம்ம அதுவாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இதை இயக்கிக் கொண்டிருப்பது எதுனா சிவிகை சுமந்தானோடு ஊர்ந்தான் இடை. அவர் தூக்கிட்டு வரும்போது அந்த இடையில ஊர்ந்து வராரு பத்தி, அவர் பாட்டு உட்காந்து அங்க இருந்து இங்க வரைக்கும் அவர் டிராவல் பண்ணி வந்தார் இல்லையா, அந்த ஆன்மாதான் நாம. மற்றதெல்லாம் வெறும் கருவியே. இதை நாம உணரணும். ஓகேவா? நன்றி.